ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப்பில் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். 1.5 to 2 மணி நேரம் ஊறணும். பொதுவாக வடைக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி எடுத்த மாவோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு இந்த மாவை ஆவி கட்ட போகிறோம். இதை சின்ன சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ரொம்ப ரவுண்டாக தான் இருக்கணுன்றதில் சும்மா எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஆவி கட்டினா போதும். ஒரு 50%லேருந்து 70% வெந்தால் போதும். இப்போ நான் ஆவி கட்டி எடுத்தியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கணும். ஒரு பிரிஞ்சி இலை, இதுக்கு முக்கியமானது புதினா, சோம்பு. கவனமாக அதை சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம் போட்டு வதக்கணும். சோம்பு நம்ம ஆல்ரெடி மாவில் சேர்த்துருப்போம், இருந்தாலும் இது கூட சேர்த்தா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். வதங்கின வெங்காயத்தில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இந்த மாவை ஆவி கட்டணும் இல்லையா, அதை இந்த மாதிரி உடைச்சா இப்படி இருக்கணும், மாவாக இருக்கக்கூடாது. இதை திருப்பி நம்ம இந்த மிக்சியில் போட்டு இந்த மிக்சரில் போட்டு வேக வைக்கும் போது வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் போடணும். தனியாத்தூள் சேர்க்காத வெறும் மிளகாத்தூள், உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கடலைப்பருப்பு போட்டு அதை கொதித்து ஆஃப் ஆகும் போது திக்காயிடும். அதனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சுரு. இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம உடச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு மாவை இதோட சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் சுண்டி வந்ததும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த டைமில் கடலை மாவும் நல்லா வெந்திருக்கும். வடைகறியும் அதோட கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணால் இன்னமும் திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்யூ.